நமஸ்காரம். இன்று வைகுண்ட ஏகாதசி, விஸ்வாவசு வருஷத்தினுடைய வைகுண்ட ஏகாதசி. திருவல்லிக்கேணியில் இருக்கிறோம். யதிகிரி எதிராஜ மடம். இந்த இடத்துல கடந்த 7-8 ஆண்டுகளாக விஸ்வாஸ் என்கிற அமைப்பு, அதன் மூலமாக 24 மணி காலம் அகண்ட விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று கொண்டு வருகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பிப்பா. அடுத்த நாள் கார்த்தால 6 மணிக்கு அது 108 ஆவர்த்தி சொல்லி நான் முடிப்பா, வித்தவுட் எனி பிரேக். இந்த மாதிரி இங்கே ஒரு 7-8 வருஷமாக நடந்துட்டுருக்கு. பல இடங்களில் நடந்துட்டுருக்கு. விஸ்வாஸ் என்கிற அமைப்பு மூலமாக, விஷ்ணு சஹஸ்ரநாம சம்ஸ்தான் அப்படின்ற அமைப்பு மூலமாக இந்த அமைப்பில் சுமார் 1.5 லட்சம் பேர் இணைந்திருக்கிறார்கள். அந்த விஸ்வாசனுடைய ஃபவுண்டர் அண்ட் கோஆர்டினேட்டர் ஸ்ரீதர் சுவாமி அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்துல விஸ்வாசை பற்றி சில விஷயங்கள், அதுக்கு மேலே இந்த சஹஸ்ரநாமத்தை பற்றி, அந்த பாராயணத்தை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த பாராயணத்தில் சஹஸ்ரநாமத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் கற்றுட்டு தான் சொல்ல முடியாது. ஓம் நமோ வெங்கடேசாய. விஷ்ணு சஹஸ்ரநாம சம்ஸ்தான் விஸ்வாஸ் இது ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் மிஷன். எல்லாருக்கும் சயின்ஸ் இன் சஹஸ்ரநாமம்னு சொல்லி கொடுத்துட்டு 21 நாளில் சொல்லி கொடுத்துட்டு ஒரு சத்சங் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அவளோட ட்ராவல் பண்ணுறோம். 21 நாளில் இன் ஆல் மல்டி லாங்குவேஜ். இந்த டீச்சிங் இருப்பாள் மல்டி லாங்குவேஜ் இருக்கா. பேசிக்கலி ஃபோக்கஸ் வந்து குழந்தைகள் மூலமாக சயின்ஸின் சஹஸ்ரநாமம், பக்தி, மோட்சம் எல்லாம் இருந்தால் கூட அது இட் இஸ் இன்பில்ட். ஸோ குழந்தைகளுக்கு எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி பார்த்தெல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பாக்கி இருக்குது பசங்களை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் டிவோட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs டிவோட்டிஸ் இங்கே இருக்கா. மாதமே ஒரு 2500 பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு 50 சத்சங் ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்போ ரீசெண்டாக போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன் நம்ம ஃபேமிலிக்கு இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதில் வந்து தான் விஸ்வாஸ் வசுதெய்வ குடும்பகம். நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோரும் இங்கேயோ இந்தியாவிலையோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லையோ ஒரு சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் காதால் கேட்கறதுக்கு வழி பண்ணிட்டுருக்கோம். அண்ட் காதால் கேட்டாலே பெரியவாள்லாம் சுவாமியெல்லாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அப்பா எம்பி வெங்கடேஸ்வர சுவாமியெல்லாம் ரொம்ப நாளாக தெரியும். காதால் கேட்டால் அப்படியாப்பட்ட சயின்ஸ் அண்ட் சஹஸ்ரநாமம் கலியுகத்தில் சர்வ ரோக நிவாரணி, எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. ப்ராஸ்பரிட்டி, வெல்த், ஹெல்த் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான அம்சம் பெருமாள் கொடுத்துருக்கிறதுனால அது உலகம் ஃபுல்லாகவே போய்ட்டு நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றும் ஒரே நோக்கத்தை பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. பெருமாள் வேணும்னு நிற்க இந்த திவ்ய சேத்திரமான திருவல்லிக்கேணியில் பெருமாளுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கார். மதுசூதன் அந்த ஃபேமிலியை வாழலாம். அதே மாதிரி பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு பண்ணுறோம். நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் போய் நலம் நல்கும் நாராயண நாமங்கள், அங்கே மடலியின் மொழியில் மாதவனி நாங்கள் குழந்தைகளுக்காக, கங்கை கரையில் கோவிந்த நாமங்கள் பண்ணுறோம். அது அயோத்தியாலையும் இந்த வருஷம் பீஷ்மாஷ்டமி எல்லா திவ்யத்தையும் சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். ஜெயிலில் போய் பண்ணுறோம். மனம் நல்கும் நாராயணன் நாமங்கள் அப்படின்ட்டு. அப்படியாப்பட்ட சிறப்பான நிறைய நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோ பண்ணியிருக்கோம். இன்னும் வர வேண்டியது நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா விஸ்வம்னு எடுத்தாலே பெருமாள் நம்ம கூட வந்துடுறாராம். அது அவர் இருந்தானா எல்லா காரியமும் நம்மளால் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பெருமாள் வேண்டிட்டு உங்கள் ஆதரவோட நம்ம மேல் முயற்சி பண்ணிட்டுருப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அவர் விஸ்வாசை பற்றி, சஹஸ்ரநாமத்தை பற்றி பேச சொன்னால் அவர் நாள் கணக்கில் பேசுவார். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அவ்வளோ ஆசை, இன்னும் அவருக்கு நிறைய பண்ணணுன்ற ஆசை எல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் இந்த டைம் எல்லோரும் பிஸி சாண்டிங். அதனால் இவ்வளோதான் மக்கள் கேட்கக்கூடியதுனால. இப்போ உள்ள சஹஸ்ரநாம பாராயணம் நடந்துட்டுருக்கு. அந்த பாராயணம் எப்படி அவள் பண்ணுறா? இது வரைக்கும் காலையில் இப்போ மணி 11 மணி ஆகுது. 15 முறை பண்ணியிருக்கா. அப்படியே அவள் பண்ணிட்டு வந்து நாளை காலத்தால் 6 மணிக்கு 108வது முறை பண்ணி இந்த பாராயணமானது பூர்த்தி ஆகும். ராத்திரி இது நடுவில் இந்த பாராயணம் நடக்கும் பொழுது பெருமாளே இங்கே வந்து அதை வந்து விட்னஸ் பண்ண போகிறார். நம்ம சொன்னால் அவரே வெளில வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த பாராயணங்கிறது நிறைய பண்ணிட்டுருக்கோம். டைமெல்லாம் நேற்றுட்டேன். நித்தியம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 1 வருஷமாக விஸ்வாஸ் வர்ச்சுவல் டெம்பிள். அதாவது திருமலை கிச்சனை சொல்லுவோம் அக்னிமூலன்னு 24. அது மாதிரி விஸ்வாச பொறுத்தவரையும் 24 சாண்டிங் நடந்துட்டுருக்கோம். திருவோடு வேர்ல்டு நித்தியம்னு. அந்த நித்தியமில் பார்த்தோன்னா 24 hours பண்ணிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு 50 லட்சம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ விஸ்வாஸ் வர்ச்சுவல் டெம்பிள் பெருமாள் இப்படி அனுக்கிறோம். இந்த வர்ச்சுவல் டெம்பிள் டசன் க்ளோஸ். 6 கால பூஜை நடக்கும். அங்கே வந்து மக்கள் ப்ரேயர் பண்ணிப்பா, எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு. எல்லோரும் ஒரு நாளைக்கு 200-300 பிரார்த்தனை வருது. அதெல்லாம் பெருமாள் நிவர்த்தி பண்ணிட்டுருக்கார். நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மறுபடியும்
இந்த பாராயணம் பார்த்தோம்னா இன்றைக்கி 108 ஆவர்த்தி பண்ணுறோம். 108 ஆவர்த்தி எதுக்காகனா இந்த உலகமே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம். 12 ராசிகள், ஒரு ராசிலையும் 27 நட்சத்திரம், 4 பதம், 108 ஆவர்த்தி பண்ணுறோம். திருமலையில் பண்ணிட்டுருக்கோம் வருஷத்துக்கு ஒரு. இந்த வருஷம் பிப்ரவரி 4, 5 நினைக்கிறேன். 4 நாள் கண்டினியூஸாக பண்ணுவோம். குரூப்பாக பண்ணுவோம். சொன்னால் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது, டயர்டாக வராது. எனக்கு 78 வயசு, ஹார்ட் அட்டாக்காக திருப்பி பெருமாள் இங்கே வந்திருக்கேன்னா அது அவருடைய அனுகிரகம் தான். மருந்து இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கோம் வந்துடும். யோகா பண்ணிவிட்டு, யோகாவில் நிறைய இருக்குது. ஒரே ஒரு செகண்ட் பேசி விட்றேன். யோகாவில் நிறைய இருக்குது. ஃபிசிக்கல் யோகா, பிராணாயாமம், சஹஸ்ரநாமம் சொன்னால் பிராணாயாமம் வந்துடுது. ஆர்ட் ஆஃப் லிவிங், ஃபுட் ஹேபிட்ஸ், மெடிடேஷன் பண்ணிவிட்டு சஹஸ்ரநாமம் சொன்னால் அது சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு பண்ணினா டாக்டர்கிட்டே போக வேண்டாம்னு பெரியவாள் சொல்லியிருக்கா. அதை தான் எடுத்துன்னு போகிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இப்போது இங்கே விஸ்வாஸில் யாராவது அமைப்பில் சேரணுன்னு இருந்தால் அது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்கா. வெப்சைட்டு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல் எல்லாமே அங்கே கொடுத்துருக்கா. அதில் போய் நாம் தொடர்பு கொண்டால் நாமும் இந்த பெரிய ஒரு கைங்கரியத்தில் இணைந்து கொள்ளலாம். விஸ்வாஸில் கூகுள் மீட்டில் இருக்குது. விஸ்வாஸுங்கிறது ஆப்லேயும் கூகுள் மீட்லேயும் இருக்குது. அதை பண்ணிவிட்டு மாதம் ஃபஸ்ட் வீக் மண்டே இந்த வாரம் 5ஆம் தேதி நினைக்கிறேன். அதில் பண்ணிவிட்டா 21 நாள் டோட்டலி ஃப்ரீ. மக்கள் நம்ப மாட்டான், ஃப்ரீ கிடைக்காத ஒன்று. பக்தி மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு அவனை வேண்டிக்கணும். நன்றி சார். ஸோ இப்போ உள்ளே போய் பாராயணத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த விஸ்வாசனுடைய 2026 வருஷத்தினுடைய கேலண்டர் இங்கே ரிலீஸ் பண்ணால் அதையும் அந்த ஃபங்க்ஷனும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த வருஷம் என்னென்னா நடத்துறது விஸ்வாஸ், இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசுன்னு பேர். அதில் ரொம்ப ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. விசிட்டிங் கார்டு விஸ்வாசத்துக்கு சேர்ந்தோன்னே எல்லோரும் கொடுத்துருவோம். பேட்ச் இது எங்கே போனாலும் தனி பதிப்பு. ஏர்போர்ட்டில் ஸ்டேஷனில் போனால் நம்ம 4 பேர் கேட்பா. இதுக்காக அந்த ஏர்போர்ட்டில் கூட இந்த பின்னுக்காக எல்லாம் அலோவ் பண்ணிடுவோம். அவ்வளோ பவர்ஃபுல்லான பேட்ச் விசிட்டிங் கார்டு சொல்லுவோம். நீங்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இந்த கலியுகத்தை நல்ல தர்ம பூமியை ஆக்குறது ஒரு சான்ஸ் பெருமாள் கொடுத்துருக்கார். ஓம் நமோ வெங்கடேசாய. அடியேன் தாஸ். चित्यो भयकृद्भयनाशनः अत्रिदस्वत्रिदस्वास्य प्राप्तं शोभंशवर्धनः आश्रमश्रवणधक्षामः सुपर्णो वायुवाहनः अपराजितः सर्वसहो नियन्ता नियमो यमः अभिप्राय प्रियामोह प्रिय प्रीतिवर्धनः रवि विरोचन सूर्य सविता रविरोचनः अनिर्विण्ण सतामर्षि लोकाधिष्ठानवद्भुतः. அப்படி நம்ம அந்த பகவானுடைய நாமத்தை ரொம்ப நாம் சொல்ல வேண்டும். நாமம் என்னாலே அது பகவானுடைய ஒவ்வொரு நாமும் ஒரு குணத்தை குறிக்கிறது. பகவானுடைய குணத்தை நாம் அனுசரிப்பது, மனசில் இந்த குணத்தை உடையவன் பகவான் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது ரொம்ப சுலபமான வழி. நாம் காரணமாக பசங்களை கூட பகவானுடைய நாமத்தையே நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நாமத்தை அந்த பையனை கூப்பிடுறது மூலமாக பகவானை நாம் நினைக்கிறோம். அந்த கல்யாணத்தை நினைக்கிறோம். நாம் நினைக்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்யாண குணத்தை பகவானுக்கு நினைவூட்டுகிறோம். பக்தவச்சலுக்கு பகவானுக்கு நாம் பக்தவச்சலான்னு 3 முறை நம்ம சொன்னாங்க. பகவானுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஐயோ இவன் பக்தவச்சலன்னு ஒரு வாட்டி சொன்னாலே ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். நிறைய சொல்லணும். இந்த காலத்தில் ஏதாவது பண்ணுவோம். அது இது சொல்லும் பொழுது இவன் கஞ்சனா பார்க்கல ரொம்ப கொண்டாடிலாம் கொஞ்சமாவது கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு 100 முறை பக்தவச்சலான்னு சொன்னாங்க பகவான் பார்த்து உண்மையாகவே நமக்கு எதுவும் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம சொன்ன வார்த்தைக்காகவாவது அது என்ன பண்ணுவோம், முன்னாடி சொல்லுவோம் ஏதாவது கொடுக்கும் அப்படின்னு நம்ம இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நாமளுக்கு நம்முடைய பாவங்களை மறைத்து பகவானுடைய அனுகிரகத்தை நம்மே பிரவைக்கு செய்யக்கூடியதுன்னு சொன்னால் நாமம். நாமத்தை நாம் எளிமையாக சொல்றதுக்காக 1000 பேரை கட்டப்பட வேண்டாம்னு நமக்காக பெரியவர்கள் பட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த நாமத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி அதாவது 24 நாமம் வந்து 108 ஆவதி பண்ணுறோம்னா எல்லாராலையும் 108 ஆவதி பண்ண முடியாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு 20 உட்கார்ந்தாங்க. அதில் நம்ம ஒவ்வொரு நாமத்தையும் 20 முறை 30 முறை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இதுவே பகவானுடைய அனுகிரகத்தை நம்மளுக்கு பெற்று என்பதிலே எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது.
சைவான ஆர்கனைசேஷன், அதாவது பக்தர்களுக்கெல்லாம் தரிசாரம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது தேகத்தினுடைய ஒரு நன்மைக்காக வாழ்கிறார். இங்கே கீழே நடக்கிறதுனா ஆன்ம நன்மைக்காக நாம் இங்கே நாம சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ சொன்னாலும் மட்டும்தான் பலரும் கிடையவே அரசுனாலும் சொன்னால் சொல்ல 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 லோகக்ஷேமாகும். நம்ம சனாதன தர்மமே சார் முதல்ல சொன்ன மாதிரி வசுதெய்வ குடும்பம், இந்த உலகமே ஒரு குடும்பம். நமக்கு இப்போ குடும்பம்ன்றது 2 பேரா 3 பேரா நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து இப்போ கேப்சூல் ஃபேமிலியிலேருந்து ஆயிடுது. இந்த கேப்சூல் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு ஆயிடுது. ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே 3வது வந்து கிடையாது. இந்த வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் வந்துருந்தா சார் அப்படின்னு சொல்கிறதும் இந்த காலத்துலலாம் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டால் திருப்தியாக சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. அப்படி ஒரு சனாதன தர்மம் வசுதெய்வ குடும்பம் இருந்தது. ரொம்ப ஒரு காலத்தினுடைய சூழ்நிலையாக எல்லாம் சொல்லிக்கப்பட்டது. ஆனால் நாம் இங்கே பண்ணக்கூடிய பாராயணம், நாம் இங்கே பண்ணக்கூடிய ஒரு நாமம், அது எவ்வளவு எஃபெக்ட்னா அது சொல்றவாடு மட்டும் இல்லை, கேட்கப்படுது. இதில் ஏதாவது ஒரு பங்கு ஒரு கைக்கு பண்ணுவாங்க ஒரு முதுமையாக இருந்தவர்கள், இன்னும் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பகவானுடைய அனுகிரகத்தை இதை பெற்றுத்தரும். நாம் இங்கே பண்ணுறது சொல்றாங்க, நம்ம பண்ணக்கூடியது பெரிய அப்படி ஃபைலிங் எழுதியிருக்காங்க. அங்கே பக்தி ஒழுக்கம் அப்படி உள்ள பகவானுடைய பக்தி இருக்கணும். அது மேலே ஒழுக்கம் ஒழுக்கம் வராமல் நாம் இருக்க வேண்டும். அது பகவான் ஒழுக்கம் அது மேலே அப்படி பக்தியும் ஒழுக்கத்தையும் நம்ம ஒரு சொந்த இதுக்காக யூஸ் பண்ணிக்காங்க. அது ஒரு லோகத்துக்காக யூஸ் பண்ணலாம். அது அப்படி சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பண்ணா போகணும்னா அது எப்படி இருக்கணும்? அதில் உறுதியாக இருந்து விடாத பண்ணிட்டே இருக்கணும். சார் மாதிரி விடாத பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும்னா நம்ம அதை வளர்ச்சி பாதையிலே எடுத்து சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருக்கணும். நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நல்ல விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருக்கோம்னா நிச்சயமாக நம்ம வளர்ச்சி பாதையை எடுத்து சொல்லும். வளர்ச்சி பாதைக்கு போயிட்டோம்னு சொன்னாங்க. அடுத்தது வெற்றி தான். வெற்றியை நம்ம யாராலும் நம்முடைய வெற்றி தடுக்க முடியாது. இல்லை அந்த வெற்றிக்கு அர்ஜுனனுக்கு பகவான் எப்படி உறுதுணையாக இருந்தாலும் அதுபோல நம்முடைய வெற்றிக்கு பகவான் உறுதுணையாக இருப்பார். அர்ஜுனனுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு போலத்திலேயே இங்கே பார்த்ததால் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால் அர்ஜுனனை போல நாம் பெருமானிடத்திலே கொஞ்சம் பக்தி வைத்திருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வெற்றிக்கும் பார்த்ததால் பெருமாள் உறுதுணையாக இருப்பார் என்பது இது புதுசாக நான் சொல்லவே வேண்டாம். பல வருஷமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். பல இந்த விழாவை வந்து மேலும் நடக்கணும். சார் இன்னைக்கு கூட நான் சார்கிட்ட பேசினேன். 2-3 பேர் கேட்டால் இப்போ என்ன சொல்லிட்டோம்னா, இல்லை இந்த விழா இந்த சரசனம் பாராயணம் நடக்கிறது, அதனால இன்னைக்கு வந்து இந்த இடத்த யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இன்விசிபிளாக பண்ணுற கைங்கரியத்தில் எவ்வளோ ஒரு கிடைக்கிறது, மழக்காருக்கு ஒரு கைங்கரியம் கிடைக்கிறது. இப்போ நாம் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நடத்த முடியாது. இப்போ நடத்துறீங்க நீங்கள் விசுவாசபூர்வமாக நம்ம நடத்துகிறோம். நடத்தும் பொழுது அதில் ஒரு வந்து நமக்கும் கிடைக்கிறது. உடனே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்கள் ஊரில் கீழ் சுவாமி இருக்காங்க, அவருக்கு எல்லாம் அனுப்பியிருக்கேன். அவர் ரொம்ப சரஸ்நாமம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிரீத்தி அவருக்கு நான் போட்டு காட்டும் போது அனுப்பியிருக்கேன். வருஷம் அனுப்புறது ஏன்னா அனுப்புறேன். அவர் கேட்பேன், இந்த வாடி அனுப்புகிறேன், இந்த வாடி பண்ணாடா இல்லையா நான் அங்கேருந்து கேட்டு அனுப்புவார். ஆனால் முன்னாடியே இந்த காரியத்துக்காக இது நல்ல காரியத்தை பண்ணுறோம் அப்படின்றதுனால மற்ற ஃபங்க்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் கூட மேலே அமைச்சாச்சு பிரசாதம் தான். அந்த சார் வந்து வருஷம் நான் சொல்லணும் இல்லையோ இங்கே நடக்கும்னு எனக்கு 7-8 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் நாடை பிளாக் பண்ணி போய் வா உள்ள சொன்னால் கூட இவ்வளோ பலம் கிடைக்காது. ஏன்னா நம்ம பெருமாளுடைய கடாட்சத்துக்கு நேராக சொன்னோம். பெருமாளை எடுத்து பார்த்துட்டு இங்கே ஏதோ ஒரு சைடில் சொன்னால் கூட இவ்வளோ ஒரு பலம் இருக்காது. நேராக பெருமாள் நம்மளே பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இங்கே அனுமார் பக்கத்துலேயே அனுமார் சொல்லி இருக்கு. ராத்திரி பெருமாள் வாசலே வரப்போகிற 12 மணிக்கு. இதோட ஒரு சிறந்த இடம் கிடைக்காது. அந்த எந்த கண்ணன் பேரிலே சகஸ்ரநாமத்தை வீட்டுக்கு சொன்னாலும் அந்த கண்ணனுடைய கடைக்கண் பார்வையிலே நேர் பார்வையிலே அந்த சகஸ்ரநாமத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு தனி சிறப்பு தான். அது ஒரு தனி அனுபவம் இல்லை. எல்லாருக்கும் சொல்கிறோம். இங்கே இடத்துல இந்த நாளில் இந்த முறையில் சொல்கிற மாதிரி வராதுன்னு எனக்கு தோணும். அதனால் இது மேலும் 15 முறை ஆயிரத்தி சொல்கிறேன். 108 முறை பண்ணி இந்த பெரிய யக்கியம் வாக்கு யக்கியம்னு சொல்லுவாங்க. பெரிய யக்கியம் ஒரு உறுதிப்பாடோட பண்ண வேண்டியது. இன்னும் மேலும் பண்ணி அடுத்தது சார் ஆர்டர் போட்டு 26 26 இதெல்லாம் இதனால போயிருக்கோம். ஆமாம், ஒரு 3 வருஷம் முன்னாடி 40 பேர் நானும் சார் எல்லாரும் போயிருக்கோம். அயோத்தியில் என்ன நடந்தது இந்த வாட்டி வர சொல்லியிருக்கேன். எப்படி நினைக்கிறேன் ராமர் முன்னாடி சொல்லணும்.
ராமருக்கு முன்னாடி சந்தைக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி அதனால் அந்த அயோத்திய புண்ணிய பூமியில் இன்னும் இப்போ அந்த ஜென்ம பூமியெல்லாம் புதுசாக கட்டி முடிச்சிருக்கா இப்போ தான் இதுக்கப்புறமா என்ன சொல்கிறதுக்கு வந்து தனி அனுபவமாக இருக்கும். அதுக்கும் இதை விட அதிகமான பேர் இங்கே எல்லாரும் வந்து இங்கே நடத்தி கொடுக்கணும். மேலும் இந்த விஷயங்கள்லாம் நல்லா வளரணும். இன்னும் நிறைய பேர் இதில் வர வேண்டும் என்று சுவாமிகளோட கூட இருந்து அவரோட அமிர்த பாஷணத்தை கேட்குற வைபவம் எனக்கு அயோத்தியாவில் கிடைச்சது. அடுத்தது இங்கே கிடைச்சிருக்கு. இந்த கேலண்டரை பற்றி சொல்லணும். பாக்கி கேலண்டர்லாம் ஆற்றுல வச்சுட்டா உங்களுக்கு 4 கிழமை என்னன்னு தெரியும். நம்ம விஸ்வாசோட கேலண்டரை வீட்டில் வச்சுட்டா உங்களுக்கு நல்ல நாளா நல்ல கிழமையா இருக்கும். பாக்கி எல்லாத்துலேயும் அந்த கேலண்டர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் த டேட் வாட் இஸ் த டைம். விஸ்வாசோட கேலண்டர் நீங்கள் வச்சுட்டா குட் டே அண்ட் குட் டைம் தெரியும். ஆகையினால இது இவரோட பெரிய மனசு என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணா ஒரு பொருள் வந்து லாப நோக்கத்துக்காக தான் விற்பான். ஒரு 5 ரூபா வச்சு இவர் எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டு அந்த ரேட்டுக்கே எல்லாருக்கும் கொடுத்துரும். 1 ரூபாய் எனக்கு வேண்டாம், ஜனங்கிட்ட போய் சேர்ந்தான் போயிட்டு. ஸோ இந்த அர்ப்பணி. ஸோ இது வந்து பல்வேறு தடங்கள் சொல்ல மாட்டேன், நிலைகளை கடந்து இந்த கேலண்டர் ரைட் சைடில் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரிலீஸ் ஆகணும்னு பெருமாளோட சங்கல்பம். அதுக்கு இந்த லக்ஷ்மி மேடம் ரொம்ப 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 முயற்சி பண்ணியிருக்காங்க. நன்றி. இதை வடிவமைச்சது தன்னுடைய இமேஜினேஷன் எல்லாம் போட்டு சர்வீஸாக பண்ணியிருக்காங்க. ஹரிவல்லபா அப்படின்ற இந்த குழந்தை சிறப்பு என்னன்னா, she is a CA and pursuing international level பரதநாட்டியம். பெருமாளோட கைங்கரத்திற்காக தன்னை இந்த கேலண்டருக்காக இந்த கேலண்டருக்கு அர்ப்பணிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்க குழந்தை. நம்ம எல்லாரோட பிளஸிங்ஸும் இந்த குழந்தைக்கு உண்டு. இந்த திருக்கரங்களால் இதை வந்து இனாகரல் பண்ணி வைக்கிறோம். ஆமாம், இப்படியே எவ்வளோ போய் பண்ணிடுங்க. பெருமையை அரைசாற்றுறதா நினச்சிக்க வேண்டாம். நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். நான் எது சொன்னாலும் எந்த ஐடியா சொன்னாலும் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லுவார். ஸோ இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கேலண்டருக்காக கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், அது விசுவாசம் கிடைக்கிறது. ஆமாம், லக்ஷ்மி ராய். உங்களுக்கு பரதநாட்டியம் சிஏ சம்பந்தமான எனி சர்வீஸ் வேணும்னா இந்த குழந்தையை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் நேரம் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் நாட்கள் நல்ல நாட்களாக பெருமாளோட அனுக்கிரக நாட்களோட அமைய வாழ்த்துக்கள். இது டீம் பேஸ்டு கேலண்டர். எல்லாம் குழந்தை தானே, எல்லாமே குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணி முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். என்னது குழந்தை பிறக்கும். இப்போ நவம்பரில் யாருமா சுதாமா கிருஷ்ணன் ஆசீர்வாதம். நீங்க கடல் கடக்கக்கூடாதுங்க, கடல் கடந்து அவாந்துக்கலாம். ஆமா, ராமரே போயிருக்க.
வனமாலி